பாரம்பரியமாக செய்கிறது கீரையும் கத்தரி எங்கட அந்த ஊர் கத்தரி. அடியில் வந்து இவ்வளவு காய்கள் எல்லாம் வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி அப்படியே துளியா அப்படி பார்க்க மாலை நேரத்தில் நல்லா இருக்குது. எங்கே பார்த்தாலும் இந்த தோட்டங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த தொட்டி கீரை போட்டு ரெயின் கோஸ் போட்டு நட்டுருக்கோம். மற்றபடி பாத்தி அடி தான் நடுறது. இப்போ நீங்கள் முதலாவது அறுவடை வந்து எடுத்துருப்பீங்களா இந்த வண்டியில்? எத்தனை கிலோ வந்து எடுத்துருப்பீங்க இவ்வளோத்துக்கு? அலையோட மூண்டாவது ஆயப்புரியும். அந்த தோட்ட பயிற்சிக்கு என்ன எதிர்நோக்கிற பிரச்சனைகள் என்ன கஷ்டங்கள்? கஷ்டம்னு சொல்லலாம். ஓ பிரச்சனை. சரி ஓகே. இந்த வண்டியில் பிடிக்கும். இதில் வந்து இப்போ தண்ணி வந்து திறந்து விட்டுருக்கு பாருங்க வெங்காயத்துக்கு பாருங்க எப்படிக்குன்னு சொல்லி. இது வந்துட்டு எத்தனை நாள்? இது வந்து கொடுமா. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்க வண்டிக்காய. இது முழுக்க கீரை தானே? கீரையும் கத்திரி நடுக்கிறது. வணக்கம். மற்றும் ஒரு காலிவாயில் வந்து இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொலியில் நீங்கள் தம்மையில் வந்து பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லி இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வெண்டி தோட்டம் இங்கே பாருங்க. ஏன்னா பின்னுக்கு ஒரு பெரிய ஒரு வெண்டி தோட்டம் இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் நட்டுருக்காங்க. உண்மையிலே வந்து அங்கே அதுக்கு பின்னுக்கு கத்திரி. உண்மையிலே வந்து இந்த இடத்த வந்து பார்க்குற போது அவ்வளோ அழகாக இருந்தது. நான் நேற்றுக்கு வந்து அந்த முட்டைக்கோவா காணொலி வந்து போட்டிருப்பேன். அப்போ அதை வந்து நான் பார்த்துட்டு இந்தியாவில் பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மையிலேயே பார்க்கவே அவ்வளவு அழகாக இருந்தது. இந்த மாலை நேரத்தில் இந்த சூரியன் மறைகிற நேரத்தில் இந்த தோட்டங்களை வந்து பார்க்கின்ற போது அந்த காற்று இப்போவும் வந்து காற்று அடிக்குது. அவ்வளவு நல்லா இருந்தது. அப்போ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நாங்கள் இந்த வெண்டி பயிற்சியை வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சின்னதாக ஐயா ஒவ்வொரு பயிற்சிகள் வந்து செய்கிறாரு. அவரோட வந்து கதைப்போம் அவருடைய அனுபவங்கள், இந்த பயிற்சியை வந்து எப்படி செய்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காணொலி வாயிலாக வந்து பார்க்க போகிறோம். யாரும் எங்களோட சேனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். அப்படியே இங்கே வந்து பாருங்கள் அந்த வெண்டியை வந்து காட்டிக்கொள்கிறேன். இங்கே பாருங்கள் அடியில் வந்து இவ்வளவு காய்கள் எல்லாம் வந்து காய்ச்சிருக்குன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இது 3வது அறுவடை வந்து நாளைக்கு வந்து ஐயா வந்து செய்ய போகிறார். இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சைஸுகளில் இது கொடுத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது வந்து சின்ன காய் கீழே இருக்கிறது. இந்த பூவை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரு வித்தியாசமாக வந்து இருக்குது. இப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டி பயிற்சியை வந்து எப்படி செய்கிறது, அது மட்டும் இல்லாமல் இது வந்து எப்படி பராமரிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ள போகிறோம். இங்கே பாருங்கள் அறுவடைக்கு வந்து தயாராக இது கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் வெண்டிக்காயை. இப்போ நாங்கள் வந்து போய் ஐயாவோட வந்து கதைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் மூலமாக வந்து அப்படியே தண்ணியை திறந்து விட்ருவாங்க. அப்படியே நல்ல சுகமாக இருக்கும். இந்த பக்கத்தில் உழுதெல்லாம் வந்து விட்டுருக்குது. சூரியனை பாருங்கள் மறைகிற நேரத்தில் நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். இன்றைக்கு நாங்கள் என்ன மாதிரி செய்கிறது, இந்த பயிற்சிகள் வந்து என்ன மாதிரி செய்கிறேன்னு சொல்லி ஐயாவோட வந்து போய் கதைக்க போகிறோம். இங்கே பாருங்க நடுவில் வந்து முழுக்க வந்து கீரை தான் வந்து நட்டுருக்காங்க. இங்கே பாருங்க. ஓகே, நாங்கள் இப்போ அழகான ஒரு வெண்டி தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். இங்கே பாருங்க வெண்டிக்காய் எல்லாம் வந்து இந்த இடங்களில் வந்து காய்ச்சி தொங்குது. இதில் வந்து ஐயா வந்து நிற்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த இடம் என்ன சரியா இடம்? இது வந்து கோப்பாசத்துக்கு தான் நாங்கள் சொல்கிறது. அந்த ராசவீதி கோப்பா என்ன? ஓகே, நீங்கள் இப்போ இந்த தோட்ட பயிற்சிகளுக்கு வந்து எத்தனை வருஷமாக நீங்கள் தொடங்கிடுறீங்க? நான் கிட்டத்தட்ட 40 வருஷம். 40 வருஷம் 42 வருஷம் ஆச்சு. இப்போ 40 வருஷம் பண்ணுறதுல உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தானே? என்னென்ன இது வரைக்கும் வந்து என்னென்ன பயிர்கள் வந்து வச்சு செய்துக்கிறீங்க? நாம் பாரம்பரியமாக செய்கிறது என்ன கீரையும் கத்தரி எங்கட அந்த ஊர் கத்தரி பழைய என்ன மட்டும் கத்திரியா? இல்லை எங்கட என்ன திண்ணவெளி திண்ணவெளினா வண்டி இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை தான் நான் விடாமல் இப்போ நீங்கள் என்ன கீரை வந்து எப்படி அடைகிறீங்க? இது விட்டுட்டோம். இது பிடிச்சிட்டுது. அப்போ விற்கலாது. விற்கலாது. அந்த வெள்ளமாக பிடிச்சிக்கண்ணே. இது நீ விற்கலாது. ஏன் நீங்கள் அப்போ டைமை பிடுங்கல? இப்போ இது அங்கால பிடுங்கால மினக்கெட்டு போச்சு. ரைட். இப்போ நாங்கள் இதுக்கு வண்டி தோட்டத்துக்கு நிற்கிறோம் தானே? இந்த வண்டி பயிற்சியை வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு வழியாக சொல்லுங்க. இது வந்து எங்களோட ஊர் வண்டி தான். ஓகே, வால் வண்டியான்னு சொல்கிறது. வெள்ளை வண்டி. இது நானும் பரம்பரையாக எடுத்து வச்சுட்டு வரேன். இது வந்து வேணி நடையில் பரம்பரையாக எடுத்து வச்சுட்டு வரேன். இது வந்து என்னென்ன இந்த முறை தான் இப்படி நட்டுருக்கோம். ரெயின் கோஸ் போட்டு நட்டுருக்கோம். ஓகே, கீரை போட்டு ரெயின் கோஸ் போட்டு நட்டுருக்கோம். மற்றபடி பாத்தி அடி தான் நடுறது. ரைட். இது இப்போ நீங்கள் பைப் மூலமா? பைப் மூலம். அது சுகம் தானே உங்களுக்கு? தண்ணி கட்டுறது சுகம் என்ன? எல்லாம் அப்படி தான் போட்டிருக்கோம்.
இது வந்து போட்டு 1.5 மாதம் இப்போ காயும். 1.5 மாதம் 1.5 மாதம் ஆச்சு. 1.5 மாதம் செய்யா. ரைட்டா. 23 இப்போ 1.5 மாதம். 1.5 மாதத்தில் சரியாக நாங்கள் அறுவடை செய்யலாம். ரைட். இது என்ன மாதிரி எத்தனை நாளைக்கு ஒரு தண்ணி கட்டுறது, மருந்து அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்? இதுவும் போட்டு நட்டது. இப்போ கீரை 2ஆம் கீரை தான் இது. இப்போ வந்துட்டு அதான் இப்போ 1 நாளைக்கு சும்மா தண்ணி விடுறது. நீங்கள் திறந்து விட்டு மருந்துகள் அடிக்கிறது இதில் என்ன மாதிரி மருந்து நாங்களே அடித்து கொள்றது. என்னென்னா அந்த இன்றைக்கு வண்டிக்கு ஆஞ்சா இன்றைக்கு அடித்து போட்டு விட்றது. அடுத்த முறை ஆஞ்சா விட்டு அடுத்த முறைக்கு. ரைட். நாங்கள் எத்தனை நாளுக்கு இருக்கா அப்படி தான் பார்த்து அப்படி நாள் கணக்கு இருக்கா அடிக்கிறதுக்கு? 6 நாள் சொல்லுவோம். 6 நாளுக்கு இருக்கா கிட்டத்தட்ட ஒரு கிழமைன்னு சொல்லலாம். ஒரு கிழமை இருக்கா பார்த்து அடிக்கணும். ரைட். இப்போ நீங்கள் முதலாவது அறுவடை வந்து எடுத்துருப்பீங்களா இந்த வண்டியில்? எத்தனை கிலோ வந்து எடுத்துருப்பீங்க இவ்வளோத்துக்கு? இதில் வந்து 400 கிட்ட. அப்போ முதல் தாரு 10 கிலோ, 15 கிலோ போக கூடும். என்ன? ரைட். நாளைக்கு கூடும். இப்போ இந்த நாளையோட 3வது ஆச்சு. 3 ஆயப்புரியல். ரைட். ஓகே. எத்தனை கிலோ வாங்கியிருப்பீங்க முதல் அறுவடை? முதல்ல ஒரு 10 கிலோ தான். குறைவு தானே? அப்புறம் அது வளர நாங்கள் அது வரும். ரைட். இப்படி தான் வரும். இதில் இந்த வெள்ளை வெள்ளையா மாதிரி வந்துருக்கல, இது என்ன இது? அது அப்படி இதுக்கு வாரது. இந்த அப்படி தான் பாருதா? ரைட். நொங்கு மாதிரி வரும். இது அந்த பூவல் வந்து இந்த அழுகிற இதுகள் இது என்ன? இது வந்து இந்த காய் பிடிச்ச பூ தான். ரைட். காஞ்சிருக்கு என்ன? ரைட். இப்போ இதுக்கு எத்தனை கண்டென்ட் இருக்குறீங்க மொத்தமாக? இதுக்கு வந்து எண்ணெயில். ஆனால் நாங்கள் சுமார் குறிப்பிட்ட இதுக்கு தெங்கோஸ் தானே போட்டது. இப்போ இதுக்கு எவ்வளோ ஒரு 2 வரப்பு? 2 வரப்பு. 2 வரப்பு. ரைட். அங்கால அதுவும் கூட தானே வெங்காயம்? என்ன வெங்காயம்? ரைட். இப்போ இது அந்த வெங்காயம் தாரு நீ விற்கலாம் என்ன? இந்த பூ முடித்து விற்கிறோம் நாங்கள். அது இந்த முறை நடையக்க கொஞ்சம் நெருக்கி நட்டு விட்டுனா ரெயின் கோஸு தண்ணி போகுது. ரைட். இங்கே இலக்குவான் வச்சுருக்கீங்க. இது சும்மா இடையே நட்டு விடுறேன். சும்மா இங்கே முழுக்க கீரை இதெல்லாம் தான் கீரை இதுகள் அங்கே அதில் போய் பார்த்துட்டு வாங்க. அப்படி அங்காலையா? அங்கே ரைட். கத்தரி. இப்போ இது வந்து வெங்காயம் நீங்கள் அறுவடை செய்யலாம் என்ன? இல்லை நாக்கடா 1.5 மாதம் தானே. இந்த தாறு தான் மலர்ந்துருக்கு என்ன பேசா? இது அடுத்து வைக்கலாம் தான் இது தாறு? இல்லை தாள் பூ தான் முடிச்சு. பூ. ரைட். ஓகே. இங்கே பாருங்க, எங்கள் அலையும் வந்து இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துக்கிட்டு பாருங்கள் அந்த வெங்காய தாறுகள். அப்படியே பார்க்க அவ்வளோ வழியாக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்து வீட்டில் வேண்டி வறுத்து சாப்பிட்றது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இவங்க வந்து. அப்போ நீங்கள் இவ்வளோ நாள் அந்த தோட்ட பயிற்சிக்கு என்ன எதிர்நோக்கிற பிரச்சனைகள் என்ன கஷ்டங்கள்? கஷ்டம்னு சொல்லலாம். எல்லாத்தையும் விரும்பி தானே செய்கிறமே தொழில். எங்களுக்கு இது சுய தொழில். ஆனால் முதல்ல எங்களுக்கு நட்டமண்டி இல்லை. கடைக்கு வந்து நட்டமண்டி இல்லை. சில சொல்லி நட்டமண்டு. ஆனால் என்ன பொறுத்தவரை நட்டம் இல்லை. ஆனால் நாங்கள் பாடுபடுறோம். ரைட். நாங்கள் நின்றா எங்களுக்கு லாபம் என்ன? அதுதான் பிரச்சனை. ரைட். இப்போ கொஞ்சம் கூலிகள் கூட தானே. அப்போ ஓகே. இங்கே பாருங்க மக்களே, இந்த கீரை இது வந்து பார்க்க நல்லா இருக்குது தானே. இந்த கீரை வந்து நாங்கள் வந்து பயன்படுத்த இயலாது. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் அந்த வெள்ளையாக அந்த பூ மாதிரி கொஞ்சம் பழுதடைஞ்சிட்டுது. இது வந்து கொஞ்சம் வந்து லேட் ஆகிட்டான். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா அவ்வளோவும் பேஸ்ட்டு. ஏன்னா மாட்டுக்கு தானே நீ பனிக்கு வாரது. பனிக்கு வாரது லேட் ஆகினா இங்கே பாருங்க எவ்வளோ கீரை வந்து அழுறான்னு பாருங்க. அப்பா அங்கால வந்தீங்கன்னா அந்த கீரையை பார்க்கலாம். இங்கே பாருங்க வெண்டிக்காயை எப்படி வந்துங்கன்னு பாருங்க, நல்லா இருக்குது. இது வந்து மேலே வந்து வெண்டிக்காய்னா பூ, கீழே பாருங்க காயை வந்து பாருங்க. இங்கே பாருங்க நல்ல அழகாக வந்துருக்குது. இந்தா இதில் எல்லாம் பாருங்க, இதில் எல்லாம் நிறைய காய் இருக்குது தான் இருக்குது. இங்கால முழுக்க வண்டி தான். இப்போ இதுக்குள்ள என்ன நடப்புறீங்க? இதுக்குள்ள இங்கால உழுது விட்டுடாக்கு. இது என்ன இப்போ முதல் கீரை தான் நின்றாது. இப்போ போட்டு உழுது விட்டுருக்கேன். போப்பா அங்கே அவ்வளோத்தையும் வாங்கிங்கண்டா. ரைட். பிரச்சனை வாங்க. சரி. ஓகே. வேறுங்க உலகம் வந்து இனி மாட்டுக்கு தான் எடுத்துன்னு போகணும். இங்கே வந்து நல்லா அழகாக இருக்கும் மேலே. இப்போ வந்து இப்படி சிலதுகள் வந்து இப்படி கண்டுகள் வந்து பழுப்படைஞ்சு வரும். வித்தியாசமாக இருக்குது. என்ன காரணம்? இதில் எப்படி இந்த வண்டியில் ஒரு இது இருக்குது. இந்த வைரஸ் பிடிக்கிறான். இது நாங்களே பிடிங்கி எறிகிறான். வைரஸ்? இது ஒரு வைரஸ். ரைட். இந்த வண்டியில் பிடிக்கும். இல்லை நான் பார்த்ததுக்கே தான் வித்தியாசமாக இருந்தால் நான் கேட்டேன் ஏன் அப்படி வந்து கண்டு. இது வைரஸ். இது வேணும் சரி வராது. சரி வரானே. ரைட். இங்கே பாருங்க, இங்கே முழுக்க
இப்போ இது திறந்து விட்டுருக்கேண்ணே. இங்கே பாருங்க. இதில் வந்து இப்போ தண்ணி வந்து திறந்து விட்டுருக்கு பாருங்க, வெங்காயத்துக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அழகாக இருக்குல்ல, அப்படியே நீட்டுக்கு அப்படியே அம்மா கூட்டின்னு வெங்காயத்துக்கு திறந்து விட்டுருக்கணும். மேலே இது வந்து ஈஸியான ஒரு முறை, இது வந்து ஈஸியான முறை. பைப் மூலமாகவே அப்படியே நாங்கள் திறந்து விட்டோம்னு சொல்லிச்சுன்னா இப்போ நாங்கள் வந்து நேரம் வந்து மிச்சப்படுத்தலாம். ஆக்கள் வந்து தேவையில்லை. இந்த பைப் லைன் வசதிகளை மட்டும் நாங்கள் வந்து செஞ்சிட்டோம்னு சொல்லிச்சுன்னா சுகமான ஒரு வேலை. பாருங்க, இதுக்கண்டே இந்த பைப் இருக்கும் அப்படியே விற்குதோ? ரைட். இதுதானே வெட்டி நாங்கள் இதில் பாருங்கள் எப்படின்னு சொல்லி நல்ல அழகாக இருக்குல்ல. அப்படி பாருங்க, இந்த அப்படியே துளியா அப்படியே பார்க்க மாலை நேரத்தில் நல்லா இருக்குது. இது என்ன கத்திரியா? ஆக்கள் இல்லாதான் இதில் அப்படியே வேலைக்கு ஆக்கள் இதுதான் நாங்கள் சொல்கிறது. இந்த திருநெல்வேலி போப்புலான்னு சொல்கிறது இந்த கத்திரிக்காய் இந்த ரைட். இங்கே பாருங்க, திருநெல்வேலி கத்திரிக்காயா? இது திருநெல்வேலிக்காய். ரைட்டு மக்கள், இதுவும் பாருங்கள் திருநெல்வேலி கத்திரிக்காயா. இது வந்துட்டு எத்தனை நாள்? இது வந்து ஒரு மாதம். ரைட். இந்த இது நாளில் காய் வந்துடும். ஆனால் இந்த பராமரிப்பு வேலை ஆக்கள் நீங்கள் தனியாக தானே செய்றீங்களாக்கும் என்ன? வேலை ஆக்கள் வந்தீங்கன்னா இந்த புல்லை பிடிங்கி போட்டு நான் இடைக்கு மிஷினால் உழுது போட்டு ரைட் தான் உழுது போட்டு. இதுக்கே கீரை போட்டுருக்கிறீங்க என்ன? இதுக்கே கீரை போட்டாதான் அந்த கீரைன்னு கேட்டேன். அதில் பாருங்க நிறைய கொக்குகள் எல்லாம் வந்துருக்குது. அங்கே அதை தான் அந்த அங்கெல்லாம் கீரை போட்டிருக்கீங்க, சின்ன கீரை அதை பார்த்து. ரைட். அதான் இதில் பாருங்க ஐயாண்ட அந்த பம்புகள் இதெல்லாம் இருக்குது. தோட்ட தண்ணி விடுறதுகள் பாருங்க, நல்ல அழகான ஒரு கொட்டி. ரோசாப்பூ கண்டுகள் நிற்கிது பாருங்க. ரோசாப்பூ இங்கே பூக்கண்டுகள் எல்லாம் நிற்கிது. இது நீங்கள் பதிவு வச்சுக்கிறீங்களா? இது பதிவு வச்சுருக்கோம். என்னென்னா இது விற்கிறதுக்காகவா இல்லாட்டி டேமேஜ் வந்தால் அதை டக்குன்னு தூக்கி வைக்கலாம். ரைட். மேடை மாதிரி செய்யலை. இல்லை மேடை செய்ய நாங்கள் வந்து இதில் தட்டில் வச்சு தான் போகிறோம். இல்லை நீங்கள் இந்த பேக்கில் தனித்தனியாக வச்சுக்கிறீங்க, அதான் நான் கேட்டேன். இல்லை இது அதுலேருந்து பிடிங்க நட்டை. ரைட். ஓகே. அப்படி தட்டிலாம் போகிறோம். இது முழுக்க கீரை தானே? கீரையும் இந்த கத்திரி நடுக்கிறது. ரைட். கீரை எத்தனை நாள் நாங்கள் ஆயக்கூடிய மாதிரி இருக்கு? கீரை சரியான 18-20 நாளாக இதெல்லாம் என்னென்னா இன்றைக்கு 20 நாள் ஆச்சு. என்னென்னா மழை 2-3 வந்துடுது. மழை வந்தால் கொஞ்சம் ரைட். அதுதான் பிரச்சனை. நீங்கள் முழுக்க பைப் லைன் தானே? இது சுகம் உங்களுக்கு என்ன? பாருங்க, ரெண்டு பக்கம் அப்படியே இங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரி, இங்கெல்லாம் கத்திரி தான் வச்சு இருக்குது. இங்கெல்லாம் கீரை முழுக்க ஆஞ்சாச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீரையை பாருங்க இப்போ தான் நட்டுருக்குது. இனி கொஞ்ச நாளில் வந்து அறுவடையில் வந்து செய்யலாம். சூப்பராக இருக்கு. ஓகேயா, நன்றியா. நீங்கள் உங்களை வேலை பாருங்க. நன்றி. ஓகே, இதில் பாருங்கள், இதுதான் வந்து ஐயாவுடைய தோட்ட பகுதி. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இங்கே வந்து பாக்கு மரம் இருக்குது. அப்படி இங்கே பார்த்திங்கன்னா தென்னை மரம், வாழை மரம் நிற்கிது. இங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் இந்த தோட்டங்களில் நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த தொட்டி மேலே பாருங்கள். எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு அழகாக இருக்கும். இங்கால முழுக்க பாருங்கள், இந்த பைப் லைனிங் இதுக்கு வந்து பைப் லைனிங் எல்லாம் வந்து செஞ்சுருக்கு. இதனோட தான் வந்து அங்கே தண்ணிகள் எல்லாம் அப்படியே வந்து போகுது. அந்த மிளகாய் என்ன வெங்காயம் வந்து ஏன் இழுத்து அதில் போட்டுருக்குறீங்க? ரைட்டா. நெருக்கமாக நாட்டு போட்டியல். ரைட். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் பாருங்க தண்ணி போய் கொண்டிருக்குது. எப்படி பாருங்க, நல்ல அழகாக இருக்குல்ல. அப்பா, உங்களுக்கு வந்து காணொளி வந்து பிடிச்சிக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். காணொளி பற்றிய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள். இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.